வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாத்துங்க. அம்மாடி அண்ணோ, ஒரு பொண்ணுக்கு பிறந்த வீட்டுல இருந்து கிடைக்கிற அன்பாலையும் மதிப்பாலையும் தான் அவ புகுந்த வீட்டுல வாழ்ற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமும் அழகும் கிடைக்குது. அந்த அன்பையும் மதிப்பையும் வெளிப்படுத்துறதுக்காக தான் நம்ம பெரியவங்க சீர் கொடுக்கறது செனத்தி கொடுக்கறதுன்னு இது எல்லாமே உருவாக்குனாங்க. இந்த சீர் செனத்தை எல்லாம் வெறும் பொருள் மட்டும் இல்லம்மா, ஒரு பொண்ணுக்கு கொடுக்கற பிறந்த வீட்டோட பாசம். முறைப்படியும் நியாயப்படியும் உனக்கு கிடைக்க வேண்டாமா? ஆனா நேத்து சண்முகம் சொன்ன மாதிரி உன் தலை தீபாவளிக்கு சீர் கொடுக்கறேன்னு சொல்லி உன் அப்பா சாமிதுரை உன்னோட மதிப்பு மரியாதை சந்தோஷம் இது எல்லாத்தையும் அந்தல சிந்தல் ஆக்கிட்டு போயிட்டாருமா. தாய் விட்டு சீர் வரலன்னா என்ன, தாய்மாம சீரு செய்யறேன்னு சண்முகம் உனக்கு அவனே சீரு செஞ்சு உங்களோட தலைப்பொங்கலை சிறப்பா கொண்டாட போறேன்னு சொன்னான். அது ரொம்ப பெருமையான சந்தோஷமான விஷயம்தான். ஆனா என்ன இருந்தாலும் அது தாய்மாம செய்யற சீரு தான், அது தகப்ப செய்யற சீர் ஆகிடாதுல்ல. அதனால உன் தகப்பன் ஸ்நானத்துல இருந்து இப்ப இந்த பொருள் எல்லாம் உனக்கு தலைப்பொங்கல் சீரா கொடுக்கறேன் அண்ணா. கேட்க மறந்துட்டேன் பாரு சண்முகம், இத உன்கிட்ட கூட கேட்காம நானா எடுத்த முடிவுப்பா. இதுல உனக்கு எதுவும் ஆட்சேபனை இல்லல்லப்பா? என்ன செல்கள் இப்படி கேட்ட? நமக்குள்ள இருக்க நட்பால நீ என் கூடவே இருந்துட்ட. அன்னத்து மேல வச்ச பாசத்தால நீ என்னை விட ஒரு படி மேல போயிட்ட. இவ்வளவு நாள் நம்ம நண்பர்களா மட்டும்தான் இருந்தோம். ஆனா இப்போ நீ எனக்கு சம்பந்தி ஆயிட்ட. எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா செல்லக்கிளி? என் மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? யாருக்கு செல்லக்கிளி இந்த மனசு வரும்? என் செல்லக்கிளி பாரு, நீ வாங்கிட்டு வந்த இந்த பொங்கல் பரிசா உன் பொண்ணுக்கு நீயே கூட. சரிப்பா. அம்மா சுடர், இது கொஞ்சம் எடுத்து வைமா. நட்புன்னா இதுதான் நட்பு. இந்தம்மா அண்ணோ. சித்தப்பா. அண்ணோ, உன் அப்பாவோட இந்த தலைப்பொங்கல் சீரை நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வாங்கிக்கங்க. மாமா, இந்த சீருக்கு முன்னாடி எங்களுக்கு முதல்ல உங்களோட ஆசீர்வாதம் தான் முக்கியம். அத முதல்ல கொடுங்க மாமா. ஆசீர்வாதம் பண்ணுங்க சித்தப்பா. ஒரு ஆண்டு நல்லா இருங்கப்பா. என் ஆசீர்வாதம் எப்பவுமே உங்க ரெண்டு பேருக்கு இருக்கும்பா. சீர்வரிசை முதல்ல வாங்கிக்கங்க. சந்தோஷம்ப்பா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கொடுமா. இந்தப்பா, இதையும் வாங்கிக்கோங்க. எனக்கு சந்தோஷமா இருக்குமா. எனக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. செல்லக்கிளியாரே, உம்ம நாடகம் முடிஞ்சிருச்சா? அது முடியட்டுமேனுதான் நானும் வாயை முடிட்டு உக்காந்துட்டு இருந்தேன். நீங்களும் என்னமா நடிக்கிறீங்கன்னு நாங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். இந்த அப்பா வேஷம் உங்களுக்கு கனக்கச்சிதமா பொருந்தது. ஏன்னா அன்னக்காவடிக்கு வக்கத்தவன் அப்பனா இருக்கிறது கரெக்டு தானே? அத்தை, நீங்க என்ன அன்னக்காவடின்னு சொல்லுங்க, இல்ல அதுக்கு மேல என்ன வேணாலும் சொல்லி என்ன அவமானப்படுத்துங்க, நான் பொறுத்துக்கிறேன். ஆனா சித்தப்பாவை எதுவும் சொல்லாதீங்க. பாரா, அப்பா மேல பொண்ணுக்கு பாசம் பொத்துக்கிட்டு வருதா? அப்படியே சொந்த அப்பனை திட்டின மாதிரி.